Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்மாஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வியாழக்கிழமை பணம் சேரணும், தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு சேலஞ்சு 7 வாரம் சேலஞ்சு செஞ்சுட்டு வரேங்க. நிறைய பேரும் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கு நல்ல பலனும், அதாவது 2 வாரம் 3 வாரம் செஞ்சதுக்கப்புறமே ஒரு நல்ல பலன் கிடைச்சிருந்தா நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேருக்கு டவுட்டும் இருக்குது. அந்த டவுட் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாங்க. காமாட்சி அம்மன் விளக்கை எப்பவுமே வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பிளேட் வச்சு பிளேட்டுக்கு மேலே தான் வைக்கணும். அந்த பிளேட் வந்து ஸ்டீலாக இருக்கக்கூடாது. மற்றபடி வந்து காப்பராக இருக்கலாம், இல்லை வந்து பித்தளையாக கூட இருக்கலாங்க. என்கிட்ட 3 விளக்கு இருக்குது. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, மாமியார் விளக்கு உடஞ்சி போச்சுங்க. அதை மாற்றிட்டு தான் நான் வேறு பொருள் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெள்ளி விளக்கு, ஒரு அஷ்டலக்ஷ்மி விளக்கு, இந்த 3 விளக்கு இருக்குது. விளக்குக்கு கீழே கொஞ்சம் பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம், தீபத்துக்குள்ளே ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சு தீபம் ஏற்றணும். அப்படின்னா இப்போ தீபத்துக்குள்ளே 5 ரூபாய் நாணயம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொந்த வீடு அமையும். தீபத்துக்கு அடியில் அந்த பச்சரிசிக்கு மேலே 5 ரூபாய் நாணயம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்குது, இன்னொரு வீடு அமையும், இல்லைனா இன்னொரு வீட்டு மனை அமையும், இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து விளக்குக்கு கீழும் 5 ரூபாய் நாணயம், விளக்குக்கு உள்ளேயும் 5 ரூபாய் நாணயம் போட்டு தீபம் தொடர்ந்து, இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாகவே செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷமாகவே விளக்குக்குள்ளே 5 ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றுறேன். வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு. இப்போவே பூஜை பாத்திரம் வியாழக்கிழமை க்ளீன் பண்ணும்போது குலதெய்வத்துக்கான அந்த சொம்பையும் அந்த தண்ணியை வந்து நம்ம பூச்செடியில் ஊற்றிட்டு குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணி வச்சு அதையே வழிபாடு செஞ்சுப்பேன். நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. குலதெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் வந்து உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 48 நாள் முடியறதுக்குள்ளே உங்கள் குலதெய்வமே வந்து உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூலமாக நான் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்றத உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் போட்டுக்கிறேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாங்க. பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னா குபேரர் வழிபாடு ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயார் வழிபாடு. இப்போ வந்து மகாலட்சுமி தாயார், பெருமாள், அதே போல் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த க்ரீன் கலர் லக்ஷ்மி குபேரர் சிலை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் வாங்கினதுங்க. எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். குபேர விளக்கு வீட்டில் இருந்தால் ஏற்றிக்கலாம். குபேர விளக்கு இல்லைன்னா நம்ம மண்ணகல் விளக்கு கூட தீபம் ஏற்றிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கலாங்க. இந்த பணம் சேரணும், தங்கம் சேரணும் அப்படின்றதுக்கு ஒரு பரிகாரம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் வேணா கூட உங்களுக்கு நான் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. அதை எடிட் பண்ண நான் மறந்துட்டேன். இப்போது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சிஸ்டர் நான் வந்து 3 வாரம் தான் செஞ்சுருந்தேன், அடகு வச்சு நகையை மீட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ஒரு 1/2 கிராம் தங்கம் பொருள் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. இது டைரெக்டாக நேரடியாக நானே பார்த்த விஷயம் அப்படின்றதுனால தான். இப்போ எனக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ வந்து வீடு கட்டியிருக்கோம், நிறைய லோன் போகுது, நமக்கு கடன் நிறையா இருக்குது, இருக்கிற நகை எல்லாமே விற்றுட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் அமைஞ்சிருக்கு. அது என்னன்றது நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து நிலவாசலில் தெய்வம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தா வசி வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு நிலவாசலில் இருக்கிற அதிதேவதைகளுக்கும் நம்மளோட குலதெய்வத்தையும் வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து எல்லா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. எப்பவுமே என்னோடய வீடியோஸில் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நிலவாசலில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. ஏன்னா வந்து நிலவாசலில் இருந்து தான் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். தெய்வமே நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம பூஜை அறைக்கு வரணும் அப்படின்னா நிலவாசல் தாண்டி தான் வரணும். நிலவாசலை கூடுமான வரைக்கும் அழகாக வச்சுக்கலாங்க. நிலவாசல் பக்கத்துலேயே செருப்பு விடுறது, கிழிஞ்சு போன மேட்டை வந்து நிலவாசலில் போகிறது, நிலவாசல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கிழிஞ்ச மேட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடவே கூடாதுங்க. பூஜை அறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே போல் நம்ம நிலவாசலையும் சுத்தமாக வச்சுருக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இப்போ புதுசாக பார்க்குற ஒரு சில பேருக்கு தெரியல, அதுக்காக சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே விஷயமா தெரியுமான்னு கேட்டால் எனக்கும் எதுவும் தெரியாதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதனால் எனக்கு பலன் கிடைச்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ நிலவாசலில் ஏற்றிட்டு பூஜை இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதே போல் நம்மளுடைய குபேர தீபமும் சின்னதாக 2 குட்டி குத்து விளக்கு வச்சுருக்குறாங்க, அதுலேயும் தீபம் ஏற்றிக்கிறாங்க. இப்போ டவுட் என்னென்னா,
அந்த வெள்ளி பவுல் ஒன்று எடுத்துக்கணும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், முதல்ல வெள்ளி பவுல், அதுக்கப்புறமா வந்து வேப்பிலை ஒரு கொத்து, லெமனு, நம்மக்கிட்ட தங்க நாணயம் இருந்தால் அதை எடுத்துக்கலாம், வெள்ளி நாணயம் இருந்தால் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ₹1 நாணயம் எடுத்துக்கலாம். வெண்பூக்கள் வந்து 7. வெண்பூக்கள்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூக்கள் தான் வெண்பூக்கள், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மல்லிகை பூக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குங்க. மல்லிகைப்பூ எல்லாத்தையுமே மயக்கக்கூடியது, அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, தங்கம் நகை பணமாக இருந்தாலும் சரி. மல்லிகைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பர்சுக்குள்ளே 2 பூ போட்டு வைக்கலாம், இல்லை தங்க நகை வைக்கிற இடத்துல 2 பூ போட்டு வைக்கலாம். பணம்னு ஒரு சிலர் வந்து பாக்ஸில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் 2 பூ போட்டு வைக்கலாம். மறுநாள் அந்த பூவை எடுத்துலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வாசம் அவ்வளோ ஒரு எல்லாருமே மயக்கக்கூடிய ஒரு வாசங்க. அது கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ கிடைக்கலையா, வெள்ளை நிறத்தில் இருக்கிற எந்த பூக்களாவது 7 பூக்கள் எடுத்துக்கணுங்க. 7 பூக்கள் எடுத்துட்டு, இப்போ வெள்ளி பவுல் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வெள்ளி பவுல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், மண் பவுல் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பீங்கானில் கூட எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டீலும் பிளாஸ்டிக்கும் தவிர்த்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளி பவுலுக்குன்னு ஒரு தனி ஈர்ப்பு சக்தி இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது எதை சேர்க்குறோமோ அது வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கு வந்து எந்த தோஷமும் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு வெள்ளி விளக்காவது பூஜை அறையில் ஏற்றணும்னு சொல்லிட்டு இவ்வளோ காலம் நானும் வெள்ளி விளக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க. வீடு கிரக பிரவேசத்துக்கு தங்கச்சி கிஃப்டாக கொடுத்தாங்க. இப்போ வந்து வெள்ளி விளக்கு தொடர்ந்து ஏற்றிட்டுருக்குறேன். வெள்ளி விளக்கு இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. வெள்ளி விளக்குக்கு பதிலாக மண் அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றிக்கலாம். பஞ்சபூத தத்துவத்தோட தொடர்புடையது மண்ணுங்க. ஸோ மண் அகல் விளக்கும் ஏற்றிக்கலாம். நீங்கள் இது ஏற்ற கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வெள்ளி வாங்குகிற யோகமும் அமையும். இது வந்து பழசு, நம்ம ஒரு தடவை இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 7 நாளை நம்ம தொடக்கூடாதுங்க. 7வது நாள் இந்த வியாழக்கிழமை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை தான் அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அதில் இருக்கிற தங்கம் வெள்ளி அதே போல் ₹1 நாணயம் இது மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதே போல் தான் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா துளசி இலைகள் மட்டும், இது நானாக ஆட் பண்ணிக்கினதுங்க. பட் எனக்கு சொல்லும்போது அவங்க வந்து இப்படி தான் சொன்னாங்க. வேப்பிலை, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி, அதுக்கப்புறமா ₹1 நாணயம், ஒரு லெமனு, 7 வெண்பூ, இது மட்டும் தான் சொன்னது. எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிது அப்படின்னா துளசி இலைகள் நான் ஆட் பண்ணிக்கினேன். துளசி இலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இப்போ எப்படி மல்லிப்பூக்கு ஒரு சக்தி இருக்கும் அதே போல் துளசி இலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. இந்த பவுலில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து சாலக்கிராமக்கல் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து சங்குக்கு பக்கத்தில் பச்சரிசிக்கு மேலே அந்த சாலக்கிராமக்கல்லை வச்சுட்டு இந்த பவுலில் வந்து வெள்ளி பவுல் எடுத்துகிட்டு அதில் தான் இந்த பரிகாரம் செஞ்சிட்ருக்கிறேன். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு ஏதாவது நடந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது ஆக்சுவலாக 4வது வாரம் வச்சிங்களா. நமக்கு என்ன நடக்கும், நமக்கு அதுக்கான ஹோப்பு இல்லையே. இப்போ நகை வாங்குறதுக்கான ஹோப்பு நமக்கு இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய சுச்சுவேஷன் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை நான் செய்கிறேன். மனசார கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த வகையில் இது வந்து வியாழக்கிழமை செஞ்சேன்னா புதன்கிழமை நான் ஊரில் அம்மா வீட்டுக்கு போனேன். நான் அங்கே என்ன போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். அப்பா வந்து எனக்கு ஒரு 5000, தங்கச்சிக்கு ஒரு 5000, அண்ணாக்கு ஒரு 5000, 3 பேருக்கு கொடுத்துட்டு இதில் ஏதாவது இது வந்து அம்மா காசு, இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா வெள்ளியில் விளக்கு ஏதாவது வாங்கி வச்சுக்கோமா, ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எனக்கு கொடுத்தாருங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்து விளக்கு இருக்குது, ஒரு காமாட்சி அம்மன் தீபம் இருக்குது, அஷ்டலட்சுமி விளக்கு இருக்குது, அதே போல் வெள்ளி விளக்கு முன்னே இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆசைனா அதை கூட கொஞ்சம் காசு போட்டு 1 கிராம்லையோ இல்லை வந்து 2 கிராம்லையோ நம்ம வந்து தங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு கிராம் எடுக்கணுன்னா கூட 10,000 கிட்ட தேவைப்படுதுங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த காசு அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இந்த 7 வாரம் முடியறதுக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கலாம். நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இதை நான் செஞ்சுட்டு வரேன். சப்போஸ் நமக்கு அதுக்கு கிடைக்கலன்னா கூட இந்த 5000 நமக்கு கிடைச்சதும் ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. இது அப்பா நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்காம வந்த காசு தான். இதுக்கு சின்னதாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சால் ஏதாவது நமக்கு ஒரு வழியில் அதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து காலையில் 6 to 7 செய்கிறது நல்லது. 6 to 7 யமகண்டம் நேரமாக இருக்கே, செய்யலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. செய்யலாம் தான் சொல்கிறாங்கங்க. நான் என்ன பண்ணுறேன்னா சாயந்தரம் 6 to 8 வந்து குபேர காலம்,
குபேர காலத்தில் தான் இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுட்டு வரேன். எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 6 to 7 இதை செய்யலாம், செஞ்சுட்டு நீங்கள் வடக்கு பக்கமாக இதை எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வைக்கலாம். குபேரர் ஃபோட்டோ இருந்தால் குபேரர் கீழவும் இதை வச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த இதெல்லாம் செய்யணுமா, இவ்வளோலாம் செஞ்சுட்டு தான் அதை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. எங்ககிட்ட குபேரர் படமோ குபேரர் சிலை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. எல்லார் வீட்டிலும் வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த திசையில், கிழக்கு திசையில் மாட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து வடக்கு திசையில் மாட்டிருப்பீங்க. இதை வந்து வடக்கு திசையில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வச்சுக்கலாம். எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து குபேரர் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்ம செஞ்சுப்பேன். குபேரர் பானை அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மண் பவுல் எடுத்து அதில் வந்து காசு சேர்த்து வச்சுட்ருக்கிறேன். அதில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது. ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை 108 தரம் சொல்லலாம், 27 தரம் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு 5 தரமாவது சொல்லலாங்க. அடுத்து வந்து ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதையே தனதானிய சம்ருத்திமே தேஹி தாபய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா ஓம் குபேராய, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. காசு சத்தம், அந்த சில்லறையோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதில் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 ரூபாய் நாணயமே 108 சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மண் பவுலில் எவ்வளோ காசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்போல்லாம் சில்லறை காசெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அதுக்குள்ளே நிரப்பி வச்சிருப்பேன். அதில் 1 ரூபாய் நாணயம் இருக்கும், 5 ரூபாய் நாணயம் இருக்கும், 2 ரூபாய் நாணயம் இருக்கும், 10 ரூபாய் நாணயம் இருக்கும், 20 ரூபாய் நாணயமும் இருக்குங்க. எனக்கு கிடைச்ச நாணயங்கள்லாம் அதில் சேர்த்து வச்சு தான் நான் வந்து அதை ஒரு குபேர பானையாக வழிபாடு செஞ்சுட்ருக்கிறேன். இது கிட்டத்தட்டமாக ஒரு 3 வருஷமாக இந்த மாதிரி ஒரு குபேர பானை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேங்க. மாதத்தில் ஒரு நாள் அதில் இருக்கிற காசுலாம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு அந்த பானையும் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அது அடிக்கடிக்கு வியாழக்கிழமை அதில் இருக்கிற காசுலாம் எடுத்து கழுவ மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தரம் தான். அதே போல் எங்கிட்ட நிரந்தர கலசம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அதே மாதத்துக்கு ஒரு தரம் தான் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைப்பேங்க. இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நெய்வேத்தியம் ரொம்ப எளிமையாக கல்கண்டு 2 மாம்பழம் வச்சு தான் நைவேத்தியம் வச்சுருக்குறேங்க. கற்பூர தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு இன்றைக்கி என்னுடைய வழிபாடை குபேர காலத்தில் முடிச்சுட்டேங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இப்படி தான் வழிபாடு செய்வேன். இப்போ அடிஷ்னலாக வந்து தங்கம் சேரத்துக்காக அந்த கண்ணாடி பவுலில் லெமன் இதை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறேங்க. நம்ம எப்போவுமே கற்பூரம் ஏற்றும் போது அதில் வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ரெகுலராக இதை நான் ஃபாலோவும் பண்ணுறேங்க. எல்லா நாளுமே நம்ம கற்பூர ஆரத்தி காட்ட மாட்டோம். வியாழக்கிழமை காட்டுவோம், அதே போல் செவ்வாய்க்கிழமை காட்டுவோம், வெள்ளிக்கிழமை காட்டுவோம், சனிக்கிழமை காட்டுவோம். ஒரு சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் காட்டுறவங்களும் இருப்பீங்க. எப்பெல்லாம் நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டுறீங்களோ அது எந்த நாளாக இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாமே காட்டுங்க. மணி அடித்து இந்த மூளை முடுக்கெல்லாம் இந்த ஆரத்தியை காட்டும்போது வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அது சரியாயிடுங்க. இது ஒரு உண்மையான விஷயம். இதை வந்து ரெகுலராக நான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு வரேன். நல்ல மாற்றங்கள் எனக்கு தெரியுது. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த விபூதி வைக்கும்போது 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த விபூதியை நெத்தியில் வச்சுக்கணும். குங்குமம் வச்சுக்கும் போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை நெத்தியில் வெறுமனே வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாலும் உங்களை விட பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். முதல்ல வந்து குங்குமத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வைப்பாங்க. நம்மளோட சின்னவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பதில் முதல்ல நாம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடியெல்லாம் நான் அப்படியே கொடுத்துருவேன், அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கும் ஒரு உண்மையில் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு கேட்குற விஷயம் என்னென்னா, வெண்பூனா என்ன, காலையில் யமகண்ட நேரம் 6 to 7 இருக்குது, அந்த டைமில் செய்யலாமா, கண்ணாடி பவுல் வெள்ளி பவுல் கிடையாது, வேறு எந்த பவுலில் செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரெகுலராக கேட்குறீங்க. அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட வந்து குபேரர் சிலையும் கிடையாது, குபேரர் ஃபோட்டோவும் கிடையாது. நாங்கள் இந்த வழிபாடு செய்யலாமா? இதில் ஒரு முக்கியமான விஷயம், வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை வந்து விடவங்க செய்யலாமா, விதவை பெண்கள் இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு சுருக்குன்னு வலி வந்துடுச்சுங்க. சாமிக்கு முன்னாடி என்னங்க வந்து விதவைன்றவங்க குழந்தைன்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பேசவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது.
எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி சரிசமமான ஆள் தாங்க. நம்மளை நாமளே ஏன் தாழ்த்திக்கணும்? விதவைங்க அப்படின்றது வந்து அது ஒரு இதுவாகவே எனக்கு பேச எனக்கு தோணலைங்க. உண்மையான விஷயமே அதுதான். அந்த மாதிரி கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் ஏன் கேட்குறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யோசனை அந்த ஒரு தாட்டே வேண்டாம். கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே குழந்தைகள் தான். யாராக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த உலகத்துக்கே தாயானவங்க, தகப்பனானவங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒருத்தர் தான். இந்த கேள்வியை தயவு செஞ்சு யாருமே கேட்டுடாதீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. இல்லை இன்னுமே வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து யாராவது போகும்போது எதிரில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்பவுமே சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எனக்கு துளியுமே நம்பிக்கை கிடையாதுங்க. மஞ்சள், குங்குமம், பூ அப்படின்றது நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம வச்சுக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம், பூ வச்சுக்கிறோம். நடுவில் கணவன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்றதுனால அது எல்லாமே தூக்கி போட்டணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமோ, உங்களுடைய கணவருக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரியே நீங்கள் இருந்துக்கலாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. அதனால் அதை தூக்கி வெளியே போட்டுடுங்க. எல்லாமே மனுஷங்க தான். மனுஷங்களாக மதித்தா போதும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.